வந்திருக்கிறது. அந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு வள்ளுவர் சிலை எடுத்து நான் பேர் எடுப்பேன். ஆனா அந்த பகுதியை தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று நான் குரல் கொடுக்க மாட்டேன். இதுதான் தமிழ்நாட்டை ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் செய்கிற சூழ்ச்சியாக தெரிகிறது. இன்னொன்றையும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த கேரளாவில் 8.5 யோகம் உலகத்துல எந்த நாட்டிலையும் இல்லையா? உலகத்துல ரோம சாம்ராஜ்யம் இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் இருந்தது, எகிப்திய பேரரசு இருந்தது, அங்கே செங்கிஸ்கானுடைய சாம்ராஜ்யம் இருந்தது. இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிதாப நிலை இந்த பத்மநாப சுவாமி கோயில் ஏன் வந்தது? எதற்கு இந்த பொருட்குவை வந்தது என்றால், தமிழனுடைய பக்தி வெறி. இந்த கடைசியாக இருந்த தமிழ் மன்னன் பால மார்த்தாண்டவர்மன் திருவடி இருக்கிறாரே, அவனுக்கு பத்மநாப சாமி மேல எல்லையற்ற காதல். எல்லையற்ற காதல் என்பதோடு மட்டுமல்ல, அவன் முன்னுதாரணமாக கொண்டது திருமங்கை ஆழ்வார். 12 ஆழ்வார்களிலே ஒருவராகிய அந்த திருமங்கை மன்னன் என்று சொல்லுவார்கள், கலியன் என்றும் சொல்லுவார்கள். அவனும் கொள்ளைக்காரனாக இருந்தான். கொள்ளைக்காரனாக இருந்து இன்றைக்கு இருக்கிற பூலோக வைகுந்தம் என்று சொல்லப்படுகிற திருவரங்கம் கோவிலை கட்டியவன். இன்றைக்கு பார்க்கிறோமே, அந்த திருவரங்கம் கோவிலை கட்டியவன் அந்த திருமங்கை மன்னன் என்கிற ஆழ்வார்களிலே ஒருவராகிய மன்னன் தான். அந்த திருவரங்கம் கோவிலை அப்படியே காப்பியடித்து கட்டப்பட்டதுதான் பத்மநாபபுரம் சாமி கோயில். நீங்க இன்னொன்று பார்க்கலாம். இப்போ ஆந்திராவில் அடங்கி கிடக்கிறதே திருப்பதி, திருக்காலத்தி, புங்கனூர், பலமனேரி என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த திருத்தலங்கள், திருத்தணிக்கில இருந்து அங்கிருந்து திருப்பதி வரைக்கும் நீங்க போனீங்கன்னா, ஆந்திராவில் இருப்பதன் காரணமாக அந்த திருப்பதி கோவிலின், திருமலை கோவிலின் தடிக்கு விழுந்தால் நீங்கள் தமிழ் கல்வெட்டிலே விழ வேண்டும். ஆனால் ஆந்திர அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு கருப்பு வண்ணத்தால் அதை பூசி மறைத்து விட்டார்கள். கருப்பு வண்ணத்தால் பூசி மறைச்சிருக்கிறான். நாம திருப்பதி நமக்கு மீண்டு நாம் கைப்பற்றினால் அந்த கருப்பு வண்ணத்தை அழித்து விட்டு மீண்டும் தமிழ் கல்வெட்டுகளை காப்பாற்ற முடியும். ஆனா கேரளாவில் என்ன பண்ணான்னு தெரியுங்களா ஐயா? இந்த பத்மநாபசாமி கோயில்ல இருந்த அத்துணை தமிழ் கல்வெட்டுகளையும் மெருகுபடுத்தி கோவிலை அழகுபடுத்துகிறோம் என்ற பெயராலே கிரைண்டர் வச்சு தொடச்சிட்டாங்க. அப்படியே அழித்து அரைத்து அழித்து விட்டார்கள். அரைத்து அழித்து விட்டார்கள். ஆனா அவர்கள் ஒரு அடையாளத்தை அழைக்க முடியவில்லை. நீங்க நாளைக்கும் போகலாம், திருவனந்தபுரத்திலே உள்ள பத்மநாபசாமி கோயிலுக்கு நாளைக்கும் போகலாம். என்ன அடையாளம்? அது தமிழனுடைய கோவில், தமிழனுடைய கோவில், தமிழனுடைய கோவில் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்னா கோபுரம் அது இருக்குது. அது திருவரங்க கோபுரத்தை மாதிரி கட்டியதுதான். கோபுரம் இருக்க அந்த கோபுரத்துக்கு கீழே இருந்த கல்வெட்டையெல்லாம் அடிச்சுட்டான். ஆனால் அங்கே போனால் திருச்சுற்று இருக்கிறது பாருங்கள், பிரகாரம். பத்மநாபசாமி கோயிலுடைய திருச்சுற்றுக்கு நீங்கள் போனால் அந்த திருச்சுற்றினுடைய விதானம் இருக்கிறதே, கூரை. அந்த கூரையில கல் மேவி இருப்பார்கள். ஒரு கல் விட்டு இன்னொரு கல், இன்னொரு கல் விட்டு இன்னொரு கல், மீன சின்னம் இருக்கும். பத்மநாபபுரம் சாமி கோயிலை கட்டியவன் பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் கட்டிய கோவில்களில் மீன சின்னம் இருக்கும். சோழ மன்னர்கள் கட்டிய கோவிலில் புலி சின்னம் இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது. எனவே திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலில் நாளைக்கும் நீங்கள் போனால் அந்த திருச்சுற்றிலே, நான் சொன்னதுனால ஒருவேளை அங்கேயும் அது கூரையா இருக்கிறது. அதுல பாண்டிய மன்னனுடைய மீன சின்னம் இருக்கும். சரி, இந்த கோவிலை நிர்வகித்தது 8.5 யோகம். எவ்வளவு பக்தியினாலே இந்த தமிழ் மன்னன் ஏமாந்திருக்கிறான்ங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், 8.5 யோகம் உலகத்துல எங்கேயும் இல்லாத அதிசயம். 8.5 யோகம்னா 8.5 பேர் கொண்ட கமிட்டி. அந்த 8.5 பேர் கொண்ட கமிட்டி தான் பத்மநாபசாமி கோயில மட்டுமல்ல, அந்த கேரள திருவாங்கூர் கொச்சி ராஜ்யத்தை ஆள வேண்டும். அந்த 8.5 யோகம் என்பதில்
7 பேரு நம்பூதிரியா, 7 பேரு 8.5 யோகத்துல 7 பேரு நம்பூதிரிகள், ஒருவர் நாயர். அரை பங்குதாய மன்னனுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? 8.5 யோகம் திருவாங்கூர் ராஜ்யத்தை ஆளுகிறது. அந்த 8.5 யோகத்திலே 7 பேர் நம்பூதிரிகள், ஒருவர் நாயர். அரை பங்கு மன்னனுக்கு. ஏன் அரை பங்கு கொடுத்தான்? ஏன்னா அவன் ராஜமுத்திர வைக்கணும் பாருங்க. ராஜமுத்திர வைக்கட்டா செல்லாது. ஆகையினால முத்திரை வைப்பதற்கு, இல்லாட்டா அது கூட கொடுத்துருக்க மாட்டான். முத்திரை வைப்பதற்காக அரை பங்கு அவனுக்கு கொடுத்தான். அதனை இவன் ஏற்றுக்கொண்டான். யாரு? பால மார்த்தாண்டவர்மன் திருவடி ஏற்றுக்கொண்டான். ஏன் ஏற்றுக்கொண்டான்? பத்மநாப தாசனாக தன்னை வரித்துக் கொண்டான். பத்மநாத தாசராக தன்னை வரித்துக் கொண்டதோடு மட்டுமல்ல, எப்படி திருவரங்கத்தை திருமங்கை ஆழ்வார் உருவாக்கினாரோ அதை போல தென்னகத்தை பத்மநாபசாமி கோயிலை நான் உருவாக்குவேன் என்று அவன் உறுதி கொண்டான். பால மார்த்தாண்டவர்மன் திருவடி அது அவரால் சாசனம் செய்யப்பட்டது என்பதற்கு அந்த ஒப்பந்தம் இருக்குது பாருங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? திருவடித்தானம். தூய தமிழில் இருக்கிறதையா திருவடித்தானம். அந்த 8.5 யோகத்திற்கு ஆட்சி உரிமையை கொடுத்தானே, அந்த மன்னன் பேரை கூட படிக்க மாட்டான், பத்மநாபதாசன். எனவே அந்த பத்மநாபதாசன் 8.5 யோகத்தாலே ஆளப்பட்ட திருவாங்கூர் ராஜ்யம் இருக்கிறதே, அந்த ராஜ்யத்திலே அவன் நினைத்தான் பின்னாலே மலையாளிகள் வருவார்கள், வாரிசுகளாக மலையாளிகள் வருவார்கள். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுந்ததை போல இந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய காலத்தில் சேமிக்கப்பட்ட அனைத்தையும் பாதாள அறைகளில் அவன் மூடி அதனை கைப்பற்றுபவர் பல பாவங்களுக்கு ஆளாவார்கள், நாகம் அவர்களை தீண்டி சாகடிக்கும் என்றெல்லாம் சாசனம் எழுதி வைத்ததன் காரணமாக அந்த சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டன. இல்லை என்றால் இங்கே போயிருக்கும், இல்லை என்றால் இங்கே போயிருக்கும். அப்படி பத்மநாபதாசன் என்று சொல்லப்படுகிற பால மார்த்தாண்டவர்மன் திருவடி அவர்களால் சேமிக்கப்பட்ட பொருள்தான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற அந்த 1.5 லட்சம் கோடி பெறுமதியுள்ள பொருட்குவை. இன்னும் கிடைக்க இருக்கின்ற 5 லட்சம் கோடி பெருமானம் உள்ள பொருட்கவை. அப்ப அது யாருக்கு சொந்தம்? தமிழருக்கு சொந்தம். ஆனா சோ என்ன எழுதுகிறார்? அது கேரள மன்னர்களாலே நாணயமாக காப்பாற்றப்பட்டது. அதை எங்க எழுதுறார்? துக்ளக்ல நாணயமாக காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு அந்த நாணயத்தை கெடுக்கிறதுக்கு இவங்க முயல்றாங்க. யார் முயல்றாங்க? அங்கதான் பார்க்கணும். என்ன செய்தார்கள்? இந்த உத்திராடம் திருநாள் என்று சொல்லப்படுகிற இந்த மன்னர் பரம்பரை இன்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கோவில் சொத்துக்களை நாம் நம்முடைய ஆதிக்கத்தின் கீழ், நம்முடைய அதிகாரத்தின் கீழ் நம் செலவழிக்கிறதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மன்னர் தலைமையிலே இருக்கிற தேவஸ்வம் கமிட்டி தீர்மானம் போட்டது. தீர்மானம் போட்டு இந்த பாதாள அறைகளை திறப்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்பொழுது ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அம்பாசமுத்திரத்து வழக்கறிஞர், திக்கட்டும் புகழ் பரப்பும் திருநெல்வேலி சீமை இல்லையா? நானும் திருநெல்வேலி சீமையை சொன்னோம். அந்த திக்கட்டும் புகழ் பரப்பும் திருநெல்வேலி சீமையை சேர்ந்த அம்பாசமுத்திரத்து வழக்கறிஞர் சுந்தரராஜன், நீங்கள் எப்படி எங்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம், அது கூடாது, முடியாது என்று கேரள உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கை எதிர்த்து மன்னர் பரம்பரை உச்ச நீதிமன்றத்திற்கு போயிட்டது, மேல்முறையீடு செய்தது. உச்ச நீதிமன்றம் ஒரு குழுவை போல இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு இத்தனை சொத்துக்கள்
அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மை அந்த வழக்கின் காரணமாக தெரிய வர இன்றைக்கு அந்த சொத்துக்கள் மலையாளிகளுக்கு சொந்தமா, இந்தியாவுக்கு சொந்தமா என்கிற கேள்விக்குரியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். இது தமிழ் மன்னர் பரம்பரையாலே 1063 இருந்து சேமிக்கப்பட்ட பொருட்குவை. பத்மநாபசாமி கோயிலிலே இருக்கிற பொருட்குவை என்பது 1063. இன்றைக்கு 2011 இருக்கிறோம். இத்தனை காலமாக எங்களுடைய தமிழர்களால், தமிழ் மூதாதையர்களால் சேமிக்கப்பட்ட அந்த பொருட்குவை தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு சொந்தமானது என்பதை உணர்வுபூர்வமாக நாம் இந்திய அரசாங்கத்திற்கும் உலகத்திற்கும் உணர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.